நல்ல செம்ம ஸ்பாஞ்சியான மார்ஷ்மெல்லோ வீட்லேயே செய்கிறதுக்கு 4 ஸ்பூன் சீனி 4 ஸ்பூன் கார்ன் மாவு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் ஜெலட்டின் பவுடரோட 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நம்ம மிட்டாயை ஒரு பவுலில் ஊற்ற போகிறோம். அதுக்கு எண்ணெய் தடவிட்டு அரைச்ச பொடியை எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இப்போ கடாயில் 200 கிராம் சீனி, 1/4 டம்ளர் தண்ணி, 10 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றி கொஞ்சம் வத்தவும் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணுறதுக்கு தண்ணியில் அதை விட்டிங்கன்னா ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜெலட்டினை அதோட சேர்த்துட்டு வெனிலா எசன்ஸ் சில சொட்டுகள் விட்டு பீட்டர் இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் 10-15 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. கலர் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நல்லா அந்த ட்ரேயில் ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் கையில் எண்ணெய் தடவி தட்டி விட்டுட்டு ஒரு 6-7 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதே பவுடரை கோட் பண்ணி எடுத்துகிட்டு கத்தியை சூடு பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மார்ஷ்மெல்லோ ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.